செங்கல்பட்டுல ஒரு growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு கூடுவாஞ்சேரி, தாம்பரம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அட்மோஸ்ட் நீங்க ஒரு வீடு கட்டி இண்டிவிஜுவல் வீடு கட்டி எல்லாம் லேண்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ஒரு 3500 பிளஸ்ல தான் அங்க உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு பில்டிங் காஸ்ட் இதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 லட்சம் இல்லாம நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீங்க செங்கல்பட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 லட்சத்துல மொத்தமாவே முடிகிற அளவுக்கு வைடா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. காஸ்ட் உங்களுக்கு கம்மியா இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இருந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் கம்மியாகவும் பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் அதை பெருசா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி செங்கல்பட்டை நோக்கி தான் இருக்குது. அதனாலதான் நிறைய பில்டர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸையும் என்ஆர்ஐஸையும் செங்கல்பட்டுக்கு டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதனால அப்படின்னா அவங்களால வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. என்ஆர்ஐசி ஏன் டார்கெட் பண்றாங்க, வாங்கி வச்சுட்டு அவங்க ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த 2 பீப்புள்ஸை டார்கெட் பண்றதுக்கான ரீசன் அதுதான்.